பெரியார் குறித்த ஒரு சர்ச்சை பேச்சில் சிக்கி இருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். ஒரு பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்கு. அவர் வீட்டை முற்றுகையிடுற அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சை தமிழகத்துல வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்ச்சை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? சர்ச்சையில அவர் ஒன்றும் மாட்டல. அவர் டெலிபரேட்டா இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் பேசுறாரு. இந்த கான்ட்ரவர்சி அவர் தான் கிளப்புறாரு. இப்போ KP முனுசாமி அவர்கள் பெரியாருக்கு பாரத ரத்னா வழங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாள்றாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த சமயத்துல பெரியாருக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்ததும் ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு. இதை குறி வச்சுதான் பெரியாரை எதிர்க்கிறாரு, நீ ஆதரிச்சா நான் எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கையாள்றாரு அப்படின்னு ஒரு கருத்து பரவலா பேசுறாரு. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் மூணு வரையும் குறி வச்சுதான் பெரியாரை எதிர்க்கிறார். இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொங்கி எழுந்துருவார். அவருக்கு தத்துவ தலைவர் பெரியார் இல்லையா, அதுக்கு ஒரு ட்விட் கூட போடலையா? அம்பேத்கர் விஷயத்துக்கு ஏதோ 19 வளவள வெண்டக்கா சொதப்பலா ஏதோ ட்விட் போட்டிருந்தாரு. இதுக்கு அவர் களத்தில் இறங்கி போராட போறாரா அல்லது ட்விட் ஏதாவது போட போறாரா? 27 மாநாட்டுக்கு பக்காவான சோரெழுத்து, பக்காவான பேனர்கள், எல்லாமே விஜய் ரசிகர்கள், விஜய் பணத்துல புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள் அதை செய்யறாங்க. இந்த சூழ்நிலையில புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் இல்ல. வெறும் விஜயோட பணத்தால கட்டமைச்சு செட்டப் பண்ணி கொண்டு வந்தது புஷி ஆனந்த். அரசியலுக்கும் புஷி ஆனந்த் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில புஷி ஆனந்தை நீக்கிட்டு எப்படி விஜய் நிற்க முடியும்? கைகால் இல்லாம எப்படி மனுஷன் இயங்குவான்? தாவேக்காவுக்கு கைகால் எல்லாமே புஷி ஆனந்த் தான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பெரியார் குறித்த ஒரு சர்ச்சை பேச்சில் சிக்கி இருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். ஒரு பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்கு. அவர் வீட்டை முற்றுகையிடுற அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சை தமிழகத்துல வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்ச்சை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? சர்ச்சையில அவர் ஒன்றும் மாட்டல. அவர் டெலிபரேட்டா இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் பேசுறாரு. இந்த கான்ட்ரவர்சி அவர் தான் கிளப்புறாரு. அவரே சொல்லிட்டாரு, நான் திராவிடத்தை ஏற்று களத்தில் வந்துக்கிறேன். திராவிடத்தை ஏற்று களத்தில் இருக்கணும்னா தந்தை பெரியாருக்கு பாரதத்தினா கேட்குறாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமியோட வலதுகரமாக இருக்கக்கூடிய KP முனுசாமி நண்பர் கேட்குறாரு. அப்போது அதிமுகவோடலாம் எனக்கு கூட்டணி கிடையாது, எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. விக்கிரவாண்டியில் அது தெரிஞ்சது. நான் இந்த அடிக்கிறது அதிமுகவின் சேர்த்து ஒட்டுமொத்த திராவிடத்தை தான் அடிக்கிறாரு. இதில் அவரோட குறி தமிழிசை, நயினார் நாகேந்திரன், ப்ரொஃபஸர் சீனிவாசன், இவங்களை திராவிடத்துக்கு பெரியாருக்கு பி டீமாக வச்சு இவர் அந்த 18% வாக்காளர்களும் திராவிட இயக்கத்துக்கு எதிரான வாக்காளர்கள் தான். மோடியையும் அண்ணாமலைக்கு அதில் 4% ஓட்டு இருக்கு. அண்ணாமலை லீடர், பவர்ஃபுல் பிரசிடென்ட். அதில் அந்த 18% ஓட்டை டார்கெட் பண்ணி தான் இந்த களத்துக்குள்ளே அவர் இந்த பெரியார் இதை எடுக்கிறாருன்னா பாஜக அணிக்கு விழுந்த 18% ஓட்டை டார்கெட் பண்றாரு. பாஜக குறித்து ஒரு குறிப்பாத்து அடிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஆனா அவங்களே சீமானுக்கு ஆதரவா என்கிட்ட ஆதாரம் இருக்கு சீமான் பேசுறதுக்கு, நான் தரட்டுமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, H ராஜா அவர்கள் அவங்க ஐடியாலஜிக்கலி அதை எடுத்து பண்றாரு. அவருக்கு இது அந்த ஓட்டர்ஸ் தனிச்சுன்னா அண்ணாமலை தலைமையில் தனிச்சுன்னா தாக்கு பிடிக்கும். எடப்பாடி கூட்டணி திராவிட கட்சியான அதிமுக கூட்டணி போனால் அது சீமான் பக்கம் வரும். அதுதான் நான் சீமானுக்கு பி டீம் தான் தமிழிசை. ஏற்கனவே சீமானை வளர்த்து விட்டது தமிழிசை தான். RK நகரில் சொதப்பி நாம் தமிழர் தமிழ் தேசியம் மேலே போனதுனால தான் அது தமிழிசை மட்டுமில்லை, கட்சிக்காரங்க அவங்கள கவுக்க நினச்சாங்க. அது சீமானுக்கு வளர்ச்சி. இப்பவும் தமிழிசை போன்றவர்கள், நயினார் போன்றவர்கள், அந்த திராவிட கட்சியோட கூட்டணி போகணுன்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் சீமான் இப்படி ஒரு களமாடினார்னா நாளைக்கு அந்த ஓட்டுகளில் பெரும்பகுதி சீமான் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு தான் அடிக்கிறார். ஏற்கனவே நிறைய பேர் சீமான் அவர்கள் பாஜகவோட பி டீம்னு நிறைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்களும் தமிழிசை அவர்களும் சீமானுடைய பி டீம் சொல்றீங்க. இது இன்னும் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற விதத்தில் இருக்கு. கண்டிப்பாக வலு சேர்க்க தான் செய்யுது. சீமானே சொல்லிட்டாரு, நீ பி டீம்னு சொல்லு, சி டீம்னு சொல்லு, என்ன டீம்னு சொல்லு, எனக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு போட மாட்டான், 6வது கடமையாட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுறதான் அவன் கடமைங்கிறத தெளிவாட்டே சீமான் சொல்லிட்டாரு. ஏற்கனவே பேசின அந்த பேச்சை ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க நிலையில திருப்பி அது குறித்து செய்தியாளர்கள் எழுப்புற கேள்விக்கு, நீ முட்டையை தூக்கி வீசினாலும் நாட்டு முட்டையா தூக்கி வீசு,
செருப்பு எடுத்து அடிச்சாலும் 7-8 செருப்புல அடி அப்படின்னு இன்னுமே அவங்கள வந்து கொதிப்படையக்கூடிய செயல்களை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்குங்களே சார். இதை எப்படி பாக்குறீங்க? கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். இந்த பாப்புலாரிட்டி சீமானுக்கு லாபம். சீமானுக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது 1.1 தான். விஜயகாந்துக்கு எடுத்த எடுப்பிலே 8, கமல்ஹாசனுக்கு எடுத்த எடுப்பிலே 4, சீமானுக்கு எடுத்த எடுப்பிலே 1 தான். அப்போ கமல்ஹாசன் 4 மடங்கு சீமானோட பெரிய தலைவர். ஆனால் இன்னைக்கு கமல்ஹாசன் பொசிஷன் என்ன, அப்போ சீமானுக்கு பொசிஷன் என்ன? அப்போ ஒரு கொள்கையை மற்றவங்க சொன்னதை சொல்லாமல் மற்றவங்க வந்து டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட்டாக வித்தியாசமாக ஒரு கொள்கையை சொல்லும்போது அதற்குன்னு ஒரு வாக்கு வருது. இப்போ பெரியார் வந்து எத்தனை ஓட்டு இருக்கும் பெரியாருக்கு? பெரியார் சென்ட்ரிக்காவில் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும். பிரின்சிபல் பொலிட்டிஷியன் ஆட்டு வந்து 10% இடஒதுக்கீடு வந்து தவறுங்கிற ஒரு பிரின்சிபல் பொலிட்டிஷியன் ஆட்டு பெரியாருக்கு அந்த கொள்கையில் ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறாரு. அது பெரியாருக்கு பாரதனா கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய கேபி முனுசாமிக்கு போகுமா? எடப்பாடிக்கு போகுமா? பெரியாரின் கொள்கை தலைவர்னு சொல்லோட விஜய்க்கு போகுமா? அப்போ 3 பேர் பெரியாருக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க. அரசியல் களத்துக்கு வருவார் விஜய்னு நம்புகிறோம். அரசியல் களத்துக்குள்ள விஜயும் வரக்கூடிய பட்சத்தில் 3 பேர் பெரியாருக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க. அப்போ இந்த பெரியார் எலக்ட்ரல் பேட்டர்ஸில் பெரியார் இது யாருக்கு லாபம் கிடைக்கும்? ஸ்டாலினுக்கு மட்டும்தான் லாபம் கிடைக்கும். சீமானா அதில் போய் 3 பேர் இது பண்ணக்கூடிய பெரியார்லையும் இது பண்ணுறது, பெரியார் எதிர்ப்புங்கிறதுலையும் பெரியார் திராவிட எதிர்ப்புங்கிறதுலையும் கரெக்டாக அப்ளை பண்ணுறாரு. இதில் வந்து அந்த 18 திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு போட்ட 18% வாக்கில் ஒரு பகுதி சீமானுக்கு டார்கெட்டாக இருக்குது. அது அவங்க அதிமுக கூட்டணி போனால் அதில் கணிசமான பகுதி சீமானுக்கு வந்துடும். இப்போ கேபி முனுசாமி அவர்கள் பெரியாருக்கு பாரத ரத்னா வழங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாள்றாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த சமயத்துல வந்து பெரியாருக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறதும் ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு. இதை குறி வச்சுதான் வந்து பெரியாரை எதிர்க்கிறாரு, நீ ஆதரிச்சா நான் எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கையாள்றாரு அப்படின்னு ஒரு கருத்து பரவலா அதான் ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேரையும் குறி வச்சுதான் பெரியாரை எதிர்க்கிறார். இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்களே ஆதாரம் என்கிட்ட இருக்கு சீமான் அவர்கள் முன் வச்ச கருத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீமான் அவர்கள் கிட்ட ஆதாரம் கேட்கும்போது நான் எதுக்கு சான்று கொடுக்கணும், மற்ற விஷயத்துக்குலாம் நீங்க சான்று கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆதாரம் இருந்தா அதை கொடுக்க வேண்டியதானே சார்? அதுல என்ன இருக்கு? கொடுப்பாரு, இருந்தா கொடுப்பாரு. அவர் இதை இஷ்யூவாக ஆக்குறாரு. ஒரே நாளில் விட்டுட்டு போறதுக்கு அரசியல் பண்றாரு. சீமான மையமாக வச்சு இந்த அரசியல் ஓடணும். ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பு எத்தனை நாள் ஓடிச்சு? அப்போ இதுவும் ஓடும். அதை சீமான மையமாக வச்சு இந்த அரசியல் ஓடக்கு தான் அதை பண்றாரு. அவரே சொல்லியிருக்காரு, தலைப்பு செய்திகள்ல இப்பயாவது நான் வரனே அதுக்காக போடுங்க அப்படின்னு. அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம். தலைப்பு செய்தியாக வர்றது சீமானுக்கு பெரிய லாபம். இதுல இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொங்கி எழுந்துருவார். அவருக்கு தத்துவ தலைவர் பெரியார் இல்லையா? அதுக்கு ஒரு ட்விட் கூட போடலையே. அம்பேத்கர் விஷயத்துக்கு ஏதோ 19 வளவள வெண்டக்கா சொதப்பலா ஏதோ ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. இதுக்கு அவர் களத்தில் இறங்கி போராட போறாரா அல்லது ட்விட் ஏதாவது போட போறாரா தெரியுதுல்ல, பார்ப்போம். விஜய் மட்டும் இல்ல சார், இப்போ திமுகவினருமே வந்து கடந்த அரை நூற்றாண்டுகளா வந்து பெரியாரை முன்னிறுத்தி தான் ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வராங்க. ஆனா இந்த பேச்சுக்கு திமுகவினர் எதுவுமே எதிர்வினையாற்றாமலே இருக்காங்கல்ல சார், இதை எப்படி பாக்குறீங்க? கில்லிங் இன் சைலன்ஸ் தான் சீமானுக்கு எதிரான சரியான ஸ்ட்ராட்டஜின்னு திமுக நினைக்கிறாங்க. அதில் அமைச்சர் சேகர் பாபு எதிர்வினை ஆற்றியிருக்கிறாரு, கடுமையாக சாடி இருக்கிறாரு. அவர் டிஎம்கே அமைச்சர் தானே, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். இப்போ தமிழக பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க சீமானுடைய வீட்டை முற்றுகையிடுறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? சீமானுக்கு பப்ளிசிட்டி தான். அவங்களுக்கு பெரியார பேசுனதுல அவங்களுக்கு ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கத்தை காட்டுறாங்க, உணர்வுபூர்வமாக வர்றாங்க. ராமகிருஷ்ணன் வந்து உணர்வுபூர்வமாக அதில் வந்து நிற்கிறாரு. இதே மாதிரி 73 நடந்தது, அந்த பத்திரிகை அதெல்லாம் காட்டி எவிடன்ஸ் இல்லை அதெல்லாம் பேசுறாரு. சீமானுக்கு அது கெயின் தான், பப்ளிசிட்டி தான். இப்போ ஆளுநருக்கு வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ சமீபத்துல வந்து ஆளுநருக்கு கொஞ்சம் ஆதரவா பேசுற மாதிரியான நிலைப்பாடு கூட நம்ம காட்சிகள்ல பார்த்தோம். அது குறித்து என்ன நினைக்கிறீங்க சார்? ஆளுநருக்கு அந்த ஆதரவான நிலைப்பாடுங்கிறது நான் பேசின அந்த ஒரு வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன். ஆளுநர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய உரையை படித்து தான் ஆகணும். அப்போ அது படிச்சதுன்னா அந்த உரை வந்து நல்லாட்சி திராவிட மாடல்னு சொல்லுவாங்க. அதை படிக்க விருப்பம் இல்லாமல் ஆளுநர் வெளியேறிட்டார். சீமான் அந்த ஸ்டாலினுக்கு கிளைமை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கவர்னர் வெளியேறது சரின்னு சொல்கிறார். இப்போ தாவேக குறித்து பேசும்போது ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் விஜய்க்கு வந்து 2% ஓட்டு தான் வரும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒரு கசிய விடப்பட்ட ஆடியோ லீக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு ஒரு பிராண்டிங் மாஸ்டர் பேசியிருப்பாராங்கிறது வந்து தெரியல. பட்டு அது உண்மையா பொய்யா நண்பகத்தன்மை என்னன்னு நமக்கு தெரியல. A1 டெக்னாலஜி மூலமாக கூட இது பண்ணிட முடியும் இப்போ இன்னைக்குள்ள மாடர்ன் இதில். எனிவே அது வந்ததை மையமாக வச்சு நம்ம பேசணும்னா
அவர் வந்து புஷி ஆனந்த டவுன்கிரேட் பண்ணி பேசுகிறார். புஷி ஆனந்த் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை பொதுச்செயலாளரை போட்டதே விஜய் சமூக நீதி பார்வையில் நல்ல ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருங்கிறத நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்னோட நாலேஜ் படி புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய்க்கு இந்த மார்க்கெட்டே இல்லை. விஜய்க்கு மார்க்கெட் திட்டமிட்டு அது உயர்த்தப்பட்டது. சினிமாவையும் தாண்டி அரசியல், அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக, பொழப்புக்காக ரஜினி ரசிகன்னு சொன்னவர். பலமுறை சொல்லிட்டு இருக்கேன், பொழப்புக்காக ரஜினி ரசிகன்னு சொன்னவர். ஏன்னா கன்சிஸ்டண்டாக அதில் நிற்கல. அவர் எம்ஜிஆர் ரசிகர்னார், அது ஒரு பொழப்பு. அப்போ இது எஸ்.ஏ. சந்திரசேகரும் சோபா சந்திரசேகரும் ஒரு மார்க்கெட் ரேஞ்சை உருவாக்கி கொடுக்கும்போது கூடுதலாக அவருக்கு மார்க்கெட் ரேஞ்சு உருவாகிறதுக்கு இவர் புஷி ஆனந்தோட உழைப்பு பெருசு. மெர்சல் படம் அவருக்கு ஒரு லிஃப்டை கொடுத்தது. அவருக்கு மினிமம் கேரண்டியில் அவர் தான் டாப்பு. அந்த மினிமம் கேரண்டி லெவல் வந்து அடுத்த கட்டம் உயர்றதுக்கு மெர்சல் படத்தில் ஆளப்போகிறான் தமிழன்னு போட்டு அதை பெருசாக காட்டி அந்த படத்தை படத்தில் உள்ள பாஜக எதிர்ப்பு மையமாக அச்சுராஜாவும் தமிழிசையும் அட்டுத்தனமாக ஏற்று அதை தூக்கி விட்டது எல்லாமே பின்னணியில் விஜய்க்கு பணத்தில் போஸ்டர் அடித்து புஷி ஆனந்த் தன்னுடைய ஆட்களை வச்சு, விஜய்க்கு ரசிகர்கள் தான், தன்னுடைய ஆட்களை அவங்கள மாற்றி அந்த இடத்துக்குள்ளே புஷி ஆனந்த் பண்ணதான். இப்போ மன்றத்தில் கட்சியில் இருக்கவங்கலாம் புஷி ஆனந்த் ஆட்கள் தான், விஜய் ரசிகர்கள் தான் புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள். புஷி ஆனந்தை தவிர்த்துக்கிட்டு விஜய் இல்லை. அது ஜான் ஆரோக்கியசாமி அது தெரியாமல் பேசியிருக்கார், அல்லது A1 இன்டெலிஜென்ஸில் ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலை நீங்கள் ஆதாரத்தோடு பார்க்கணும்னா செப்டம்பர் 17 விஜய் முதல் தாவேக அரசியல் மாநாடு சொன்னதுமே ஒன்றும் செவரெழுத்துக்கள் வரல. ஒரு இடங்களில் விரைவில் மாநாடுன்னு எழுதி போட்டாங்க. அவங்கெல்லாம் உண்மையான விஜய் ரசிகர்கள். விஜய் ஒரு மாநாடு பண்ணுறான்னு அவருக்கு தொண்டரா மாதிரி மாறி அதை எழுதுகிறாங்க. ஆனால் செப்டம்பர் 17 நான் காஞ்சிபுரம் கோயில்களுக்கு போயிட்டுருப்பேன். காஞ்சிபுரம் ரூட்லேயும் எங்கேயும் செப்டம்பர் 17க்கு செவரெழுத்து கிடையாது. அதே மாதிரி CV சண்முகம், எடப்பாடி பழனிசாமி ஐயா தூண்டுதலில் என் மேலே போட்டிருக்க பொய் வழக்கு தொடர்பாக கண்டிஷன் பெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் 2 வழக்கு போட்டிருக்காரு ஒரே மேட்ருக்கு. அது வேற, சரி ஓகே, அதெல்லாம் புறம் பார்த்துக்கலாம். அது நான் போகும்போது அதுலேயும் சுவரெழுத்துக்களை பார்ப்பேன். அதில் செப்டம்பர் 17க்கு சுவரெழுத்துக்களே இல்லை. ஆனால் அக்டோபர் 27க்கு நிறைய சுவரெழுத்துக்கள். செப்டம்பர் 17 மாநாடு பிக்கப் ஆகலைன்னு தெரியுது. என்ன செய்யறது, அசிங்கப்பட்டு போமேன்னு சொன்னதும் விஜய் பணத்தை கொடுத்து புஷி ஆனந்த் அவரோட ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள், புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள் அவங்கள்ட்ட கொடுத்து சுவரெழுத்து எழுதுங்கன்னு எழுதி அந்த சுவரெழுத்து வருது. அப்போ விஜய்க்கு பணத்தை சரியாக பயன்படுத்தி விஜய் மாநாட்டு வெற்றி பெற செய்தது ஐயா புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் இல்லைன்னா மாநாடு வெற்றி இல்லை. ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு யாருமே இல்லை. செப்டம்பர் 17 சுவரெழுத்து இல்லைங்கிறதும், அக்டோபர் 27 மாநாட்டுக்கு சுவரெழுத்து இருந்துங்கிறதும், பேனர்கள் இருந்தது என்பதும் நடுநிலையாக அந்தந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க பார்த்து தெரிஞ்சிங்க. இங்கே கணத்து தவளையாக இருட்டில் இருந்து பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சிலர், பல கருப்பையா போன்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் டீப்பாக களத்துக்குள்ளே இருந்து பார்த்து இது பண்ணக்குள்ள நாலேஜும் கிடையாது. மற்றதெல்லாம் நாலேஜ் இருக்கலாம், தமிழ் அந்த புலமை அதெல்லாம் வரல. இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் இவர் பல கருப்பையா வேஸ்ட்டு தான். அப்போ நீங்கள் அந்தந்த ஊரில் பார்த்துக்கிடுங்க. செப்டம்பர் 17 மாநாட்டுக்கு எதுவுமே இல்லை. 27 மாநாட்டுக்கு பக்காவான சுவரெழுத்து, பக்காவான பேனர்கள், எல்லாமே விஜய் ரசிகர்கள், விஜய் பணத்தில் புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள் அதை செய்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் இல்லை. வெறும் விஜயோட பணத்தால் கட்டமைச்சு செட்டப் பண்ணி கொண்டு வந்தது புஷி ஆனந்த். அரசியலுக்கும் புஷி ஆனந்த் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் புஷி ஆனந்தை நீக்கிட்டு எப்படி விஜய் நிற்க முடியும்? கைகால் இல்லாமல் எப்படி மனுஷன் இயங்குவான்? தாவேகாவுக்கு கைகால் எல்லாமே புஷி ஆனந்த் தான்.